ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு vlogs. இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் நல்லா உருவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் ஒரு 2 to 3 days போல் நல்லா காய வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக காஞ்சி ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 கரண்டி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கரண்டியால் 2 கரண்டி கடலைப்பருப்பு, 2 கரண்டி கருப்பு உளுத்த பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 15லேருந்து ஒரு 16 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், குண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 6 to 7 பூண்டு பல் எடுத்துட்டு நல்லா இதை மாதிரி வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்தியானதும் கூட. இட்லி தோசை கூட நம்ம சைடிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இது போல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹெல்தியானதும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.